Hello students, welcome back to English and Maths Academy. இது 9th Mathematics, Chapter 6, Trigonometry, Exercise 6.1, Question number 10. என்ன கேட்டிருக்காங்க? A boy standing at a point O finds his kite flying at a point P with distance OP equal to 25 meter. It is at a height of 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P, it reaches at Q. What will be the height Qn of the kite from the ground? பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்க்கலாமா? ஒரு பையன் பாயிண்ட் ஓவிலிருந்து ஒரு காற்றாடியை பறக்க விடுறான். அந்த காற்றாடி பாயிண்ட் பிக்கு வரும் பொழுது அந்த த்ரெட்டோட லென்த் வந்து ஓபி ஈக்குவல் டு 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் தரைக்கும் காற்றாடிக்கும் உள்ள உயரம் வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் அந்த த்ரெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். இப்போ பியிலிருந்து கியூக்கு வரும் பொழுது இந்த டிஸ்டன்ஸை வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ காற்றாடி கியூவில் இருக்கும் பொழுது அதோட வெர்டிக்கல் ஹைட், அதாவது தரையிலிருந்து உயரம் எவ்வளவு அப்படிங்கிறத கொஷின். இது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டயக்ராமில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. என்னது? ட்ரையாங்கிள் ஓஎம்பியில் ஆங்கிள் எம் 90 டிகிரி, அதே போல் ட்ரையாங்கிள் ஓஎன்கியூவில் ஆங்கிள் என் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ரெண்டுக்குமே காமன் வேர்டெக்ஸ் என்ன அப்படின்னா ஓ. அப்போ என்ன செய்யலாம்? இந்த காமன் வேர்டெக்ஸை ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஓஎம்பி எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஓஎம்பி angle OMP equal to 90 degree and angle POM equal to theta. பொதுவாக நம்ம சைட்ஸ் எப்படி எடுத்துக்குவோம்? தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடுன்னு எடுத்துக்குவோம். அதே போல் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டை ஹைப்போடென்யூஸ்னு எடுத்துக்குவோம். ஓகேயா? இப்போ இதில் ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, ஹைப்போடென்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது இரண்டும் தொடர்புடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னது? சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் எம்பி பை ஹைப்போடென்யூஸ் ஓபி ஈக்குவல் டு 5/25 ஈக்குவல் டு 5 1s ஆர் 5 5s ஆர். இதை நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சிமிலர்லி இன் ட்ரையாங்கிள் ஓஎன்கியூ ஆங்கிள் ஓஎன்கியூ ஈக்குவல் டு 90 டிகிரி அண்ட் ஆங்கிள் என்ஓக்யூ ஈக்குவல் டு தீட்டா. அதே போல் இங்கேயும் தீட்டாவுக்கு ஆப்போசிட் வந்து QN. இதை நம்ம ஃபைன் பண்ணோம். இதை ஹெச்னு எடுத்துக்கலாம். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து OQ. இதை எப்படி எடுத்துக்கணும்? OP ப்ளஸ் PQ, அதாவது 25 + 10 ஈக்குவல் டு 35 மீட்டர் எடுத்துக்கணும். இங்கேயும் தீட்டா வந்து சைன் தீட்டா தான். எழுதிக்கலாமா? சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் QN by hypotenuse OQ equal to, இது வந்து ஹைட், இது நம்ம ஃபைன் பண்ணணும். ஹெச்னு எழுதிக்கங்க. டிவைட் பை OQ equal to 25 + 10 equal to 35. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 and 2 செக் பண்ணுங்க. ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், சைன் தீட்டா தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 we get h/35 equal to 1/5. By using cross multiplication, 5 into h, 5h equal to 35 into 1, 35. Therefore, h equal to 35 divided by 5. So 5 1s are 5 7s are equal to 7 meter. Okay.
இப்போ நம்ம கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம்? அட் எ பாயிண்ட் Q, the height of the kite from the ground is 7 meter. That is h equal to 7 meter. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான கொஸ்டின் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க, கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்களும் ஒர்க் பண்ணுங்க, மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா என்னோட சேனலை மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.